தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு என்ற தலையங்கத்தில் செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ரட்சிப்புல நாங்க முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. கடந்த கால ரட்சிப்பை பெற்ற நாங்க நிகழ்கால ரட்சிப்புல தொடர்ந்தும் அந்த ரட்சிப்புல நிலைத்திருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று அநேக காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்பதாக இங்கே என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்க வாழுகிற இந்த பூமியில என் ஆண்டவருக்கு உப்பாய் சாரம் கொடுக்கத்தக்கதாக இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த உப்பு சாரமற்று போனால் கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் தான் உதவும், வேறொன்றுக்கும் உதவாது என்பதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ரட்சிப்பை பெற்று அவருடைய இரத்தத்தினால இலவசமாக பெற்றுக்கொண்ட அந்த பாவ மன்னிப்பாகி அந்த ரட்சிப்பை கொண்ட நாங்க தொடர்ந்தும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வேதத்தை கொண்டு, அந்த அபிஷேகத்தை ஆவியானவரை கொண்டு, அவருடைய வரங்களை கொண்டு, தாளந்துகளை கொண்டு நாங்க வாழுகிற இந்த நாட்களில இந்த பூமிக்கு சாரம் கொடுக்கத்தக்கதாக, இந்த பூமியை மாற்றத்தக்கதாக நாங்கள் சாரம் உள்ளவர்களாய் உப்பை போல வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்க்கிறார். அப்ப நாங்க உப்பை போல சாரம் கொடுக்காதபடி சாரமற்ற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழுவோமானால் அங்கே தேவ சமூகத்துல நிற்க முடியாது என்பதை தெளிவாக இங்க ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்லுகிறாரு? நீ உப்பா இருக்கிறாப்பா, நீ சாரம் கொடுக்கணும். நீ அப்படி கொடுக்காவிட்டா நீ என்ன செய்யப்படுவாய்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கு நீ உதவ மாட்டாய் என்று நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார். உப்பா இருக்கிற நாங்க தெய்வத்துக்காக, தேவனுடைய நாமத்துக்காக, ஜனங்கள் சாரமாக்கப்பட்ட எங்கள் மூலமாக ஜனங்கள் தெய்வத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக, தெய்வத்தை அந்த ரட்சிப்புக்குள்ளே வரத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஜனங்களை மாற்றத்தக்கதாக, தேவனுக்கு நேராய் நடத்தத்தக்கதாக என்று என் ஆண்டவராகிய தெய்வம் ரட்சிக்கப்பட்ட என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யாத பட்சத்துல இந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து விடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொல்லுகிறதை, எதிர்பார்க்கிறதை, நினைக்கிறதை, கட்டளையிடுகிறதை, உணர்த்துகிறதை செய்யுகிறவர்கள் தான் ரட்சிப்புல நிலை நிற்கிறவர்கள், வாழுகிறவர்கள். இல்லாத பட்சத்துல தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு போவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே ஆண்டவர் கிருபையாய் உப்பாய் மாற்றப்பட்ட நாங்க அவருக்கென்று அந்த சாரம் கொடுக்கிற, மற்றவர்களையும் தெய்வத்துக்கு நேராய் இழுத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமேன்.